இந்தாம்மா, முதல்ல இந்த சால்வையை போத்திக்கோமா. ஆஸ்பத்திரிக்கு மட்டும் வேண்டாம், அவங்க இன்னும் என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. என்னையும் என் குழந்தையையும் காப்பாத்துங்க. கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. இந்த காட்டம்மன் தான் உன்னை இதுவரைக்கும் காப்பாத்தி இருக்கு. இனிமேலும் அந்த அம்மனே உன்னை காப்பாத்தும். நீ என் கூட வாமா. நான் ஒரு எஸ்டேட்ல வேலை பார்க்கறேன். ஓனர் ஊர்ல இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க ஊர்ல பிரசவம் பாக்குறவங்க இருக்காங்க. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். வாமா போலாம். பொழுது விடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போயிடலாம். வாமா. வானம் வேற இடிக்குதுமா, மழை வர மாதிரி இருக்கு. வாமா, பயப்படாத, நான் இருக்கேன். பாத்து வா, பாத்துமா. பொறுமையா வா, பொறுமையா வாமா, பாத்து. எப்படி நிக்குதுங்க பாரு. இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் மேடம், ஆனா மிஸ் ஆயிட்டா. கண்டிப்பா அவளை விட மாட்டோம் மேடம். ஏன் மார்க்கே சிஸ்டர் கிட்ட நீ பாஸ் மார்க் வாங்குவேன்னு பார்த்தா முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறியடா மொட்டை. மாரியா கலப்படம் சொல்லியிருந்தா என் கண்ணில் பார்த்து அடுத்த செகண்டாய் ஃபினிஷ் பண்ணிருப்பேன். ஆனா அவ உயிரோட வேணும், அவ வயிற்றுல இருக்க குழந்தை வேணும்னு சொல்லி என் கை காட்டி போட்டீங்க. கையா அவுத்து விட்டுருந்தா மட்டும் கிழிச்சிருப்பியாடா. இப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாது மார்க். எனக்கு மாரி வயித்துல இருக்கிற குழந்தை வேணும். மாரி விஷயத்துல லோக்கல் ஆளுங்களை நம்பி பல தடவை நான் ஏமாந்து போயிருக்கேன். அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன். நீ கையில கிடைச்சவளை இப்படி தப்பிக்க விட்டுருக்க. ஏய்யோ, ஏற்கனவே மாறிய சாதாரணமா நினைக்காதியான்னு எச்சரிக்கை பண்ணி தானே அனுப்புனேன். அப்படி இருந்து இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற ஆளை பாரு, நல்லா மொட்டை அடிச்சுட்டு வந்து நிக்கிறான். மாரியா எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. நான் மயக்க மருந்து கொடுத்துருக்கேன். ஓ, மயக்க மருந்து கொடுத்துருக்கானா? இந்த காட்டுக்குள்ள 2 கிலோமீட்டர் சுற்றாலும்ல எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பா. அப்படியும் காந்த பிடிச்சிருவேன். மார்க், நான் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கேன். மாரி வயித்துல இருக்கிற குழந்தைய நான் ஏன் கையால கொல்லணும். அப்படி நடக்கல, அந்த குழந்தை என்ன கொன்னுடும். என் உயிருக்கு வர இருக்கிற ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஒன்ன வர வச்சேன். ஆனா நீ என்னடானா இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. நான் கூட ஆரம்பத்துல மாரியா சாதாரணமா இட போட்டுட்டா. அவ சாதாரண பொண்ணுல ரொம்ப ஆபத்தானவா. ஆமா மேடம், திடீர்னு பார்த்தா கையில சூளை ஏந்திக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு பத்திரகாளி மாதிரி எங்க முன்னாடி வந்து நின்னு பயமுறுத்துறா மேடம். இது வேறயா சிஸ்டர்? இவனுங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா வழக்கம் போல அம்மன் மாரியம்மன் வந்து காப்பாத்திருக்கும் போல இருக்கு சிஸ்டர். அம்மன் மட்டும் இல்ல, எந்த தெய்வ சக்தியும் மாரிக்கு உதவி பண்ண வராது. ஓ, ஆமால. மாரி கையில மந்திரிச்ச காப்பு இருக்கு. அத மீறி எந்த சக்தியும் அவளுக்கு தொண போக வராது. அதுவும் சரிதான். அப்போ மாரி இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு எங்க போயிருப்பா சிஸ்டர்? சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் 1 hourல நான் மாரியை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பா. அவளை தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். அப்புறம் இல்லைன்னா என் பேர் மார்க் ஆண்டனி இல்ல. மொட்டைன்னு மாத்திக்க. யோ, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதயா, செயல்ல காட்டியா. போய் மாரிய தூக்கிட்டு வா. சொன்னதை செய்ய, அப்பதான் சிஸ்டர் சந்தோஷப்படுவாங்க, நிறைய அமௌண்ட்டும் தருவாங்க. யோ, இது எங்க சிஸ்டர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்யா. சஞ்சய் காட்டுறேன். அதுக்காகத்தான் இந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் ஆளை பிடிச்சு வச்சிருக்கேன். ஏகம்பரம், சொல்லுங்க பாஸ். இங்க சரௌண்டிங்ல எவ்வளவு வீடு இருக்கும்? மொத்தமா ஒரு 20 வீடு கூட இருக்காது பாஸ். எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். Don't worry madam, மாரியோட வர. போங்க. Let's go. யோ, வரும்பொழுது மாரியோட வரணும், இல்ல உங்க உயிர் போயிரும் பாத்துக்க. சிஸ்டர், மொட்டை போற வேகத்தை பாருங்க.
சிஸ்டர், ஆள வந்தா மொட்டை கமலஹாசன் போற வேகத்தை பார்த்தா மாரியோட தான் வருவான் போல இருக்குது. நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். கைக்கு கிடைச்சவள மிஸ் பண்ணிட்டாங்களே. மாறி வேற உஷாராயிடுவா. ஆமா, சூர்யா வேற மாரிய ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்க வேண்டிய விஷயத்த எப்படி பெருசாக்கிட்டாங்க பாரு. ஆமா சிஸ்டர். ஐயோ, குழந்தை பிறந்திருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு முழுசா தெரியல. விடுங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க. இப்ப கூட நிலைமை நமக்கு சாதகமா தான் இருக்குது. அதான் ஆள வந்த மாரிக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கான்ல, மாரியால எங்கேயும் தப்பிச்சு போயிருக்க முடியாது. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது மயக்கம் அடிச்சு கிடப்பா. இவன் தூக்கிட்டு வந்துருவான், கவலைப்படாதீங்க. அந்த மாரி எனக்கு வேணும். அவளுக்கு பொறக்க போற குழந்தை அந்த தேவிய என் கையால நான் கொல்லணும். அந்த தேவிய என் கையால நான் கொல்லணும். சிஸ்டர் இப்படி எமோஷன் ஆகாதீங்க. பிபி ரைஸ் ஆகி எகிரிட போறீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் சிஸ்டர். அதுவும் சரிதான். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கோவப்பட்டு தான் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க சிஸ்டர். ஆள வந்தா மொட்டை கமலஹாசன் என்ன பண்றான்னு பாப்போம். சரி, எனக்கு அந்த குழந்தை வேணும். எனக்கு அந்த குழந்தை வேணும். வீட்டுக்கு வந்துட்டோமா? பாத்து இருமா. வாமா. வாமா, வா, வந்து உட்கார். பொறுமையா பாத்து. உட்கார். ஆமா, உன்னோட பேர் என்னம்மா? மாறி. நீ தனியாவா வந்த? தனியா வரல, நானும் என் வீட்டுக்காரரும் தான் வந்தோம். ஆமா, உன் வீட்டுக்காரர் இப்ப எங்கம்மா? உன்னை தனியா விட்டுட்டு அவர் எங்க போனாரு? அவர் பேரு சூர்யா. அவர் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகல. நான் தான் சொன்னேனே, என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு. அவரை அடிச்சு போட்டு என்ன துரத்துனாங்க. நான் தப்பிச்சு கோயிலுக்கு ஓடி வந்துட்டேன். அவரும் இங்க எங்கேயாச்சும் என்ன தேடிட்டு தான் இருப்பாரு. மாரி, நான் போய் அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரவா? என்னால வலி தாங்க முடியல. யாராச்சும் டாக்டர் இருந்தா கூட்டிட்டு வரீங்களா? நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்து பாதுகாப்பா வைக்கணும். முதல்ல உன் இடுப்பு வலிக்கு வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்கறமா. கொஞ்சம் வலி குறைஞ்சிரும். அப்புறமா நான் போய் பிரசவம் பார்க்கற மருத்துவ வச்சு கூட்டிட்டு வரேன். இருமா, நான் போய் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரேன். ஒத்தடம் கொடுத்தா உனக்கு கொஞ்சம் வலி குறையும். இரு, வந்துடுறேன். பாட்டி, மாசமான பொண்ணு யாராவது வரல தம்பி. கர்ப்பமான பொண்ணு இந்த பக்கம் யாராவது நீங்க எல்லாம் வந்தாங்களா? பாத்தீங்களா? இல்லைங்க. இங்க கால். இங்க எங்கேயாவது இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா தடைக்கிட்டு இருந்தா இங்க இருந்தும் தப்பிச்சு போயிடுவா. நாம தனித்தனியா ஒவ்வொரு வீடா போய் தேடுவோம். அப்பதான் அவளால் தப்பிக்க முடியாது. அதுவும் சரிதான் பாஸ். நீங்க இந்த பக்கமா போய் தேடுங்க. நீங்க இந்த சந்து வழியா போய் பின்னாடி தெருக்கு போய் பாருங்க. Okay. பாஸ், நீங்க முன்னாடி போங்க. Right, போ. நான் அந்த ஏரியால போய் பார்க்கறேன். Excuse me? யாரு? இங்க யாராவது ஷட் அப் பிரெக்னன்ட் லேடி வந்தாங்களா? இல்ல, வரல. இல்லையா? இங்க வரல. பிரெக்னன்ட்டா இருந்தா? இல்ல, பார்க்கல. பார்க்கல. ஓகே. இந்த பக்கமா ஏதாவது கர்ப்பமா இருக்கிற அப்புறம் வந்ததை பாத்தீங்களா? இல்ல தம்பி, பார்க்கலீங்களா? பார்க்கல தம்பி. அம்மா, கர்ப்பிணி பொண்ணு யாராவது இந்த பக்கம் வந்தாங்களாமா? இல்லைங்க, வரலைங்க. இல்லையா? இல்ல. சரி. கொஞ்சம் வலி பொறுத்துக்கோமா. ஒத்தடம் கொடுத்தா கொஞ்சம் சரியாயிடும். அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, சரியாயிடும். மாரி, மாரி,
Excuse me. இங்க கொல்லமா ஏதாவது பிரெக்னன்ட் லேடி வந்தாங்களா? இல்ல. அம்மா இந்த பக்கமா ஏதாவது கர்ப்பமா இருக்கிற பொண்ணு வந்ததை இல்ல பாத்தீங்களா? தம்பி, அப்படி யாரும் வரல. இல்லைங்களா? நாங்க காலையில இருந்து இங்கதான் இருக்கோம். அப்படி யாரும் வரல. தேங்க்ஸ். இப்ப வலி பரவாயில்லையாமா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, நீ இரு, நான் போய் மருத்துவத்தை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் அந்த ரூம்ல தங்கிக்கோ, சரியா? பத்திரமா இருமா, நான் வந்துடுறேன், பாத்துக்கோ. அம்மா இந்த பக்கமா யாராவது கர்ப்பமா இருக்கிற பொண்ணு வந்ததை பாத்தீங்களா? பாக்கலைங்க. இந்த பக்கமா ஒரு கர்ப்பிணி பெண் வந்தாங்களா? மாறி சொன்ன ரவுடிங்கள்ல ஒருத்தனா இருப்பான் போல இருக்கு, அதனாலதான் தேடி வந்திருக்கான். இல்ல, யாரும் வரல. நான் வச்சுக்கொள்ள வந்து பார்க்கலாமா? நான் தான் யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் செக் பண்றேன். வாழ்வேடுமா? நில்லுங்க. எங்க போறீங்க? உங்களதான். ஏங்க நில்லுங்க. ஏங்க, யார் நீங்க? எதுக்கு போலீஸ் மாதிரி வீட்டை சோதனை போடுறீங்க? வானிலா அம்மா, நான் தான், பயப்படாத. அந்த ஆள் போயிட்டானா? போயிட்டான். இவன் தான் நீ சொன்ன ஆளா? ஆமாக்கா, என் வீட்டுக்காரரை கட்டையால அடிச்சது இவன் தான். இவன் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஐயோ, ஏதாவது பண்ணிட போறாங்கம்மா. என் புருஷன் வேற வெளியே போயிருக்காரு. நான் இங்க வந்தது அவருக்கு தெரியாதே. உன்னை தனியா விட்டுட்டு போகவும் எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. அக்கா, என்னப்பா? மாசமான பொண்ணு யாராவது பாத்தீங்களா? இல்லப்பா. பக்கம் வந்தாங்களா யோசிச்சு பாருங்க. நான் யாரையும் பார்க்கல. சரிக்கா.
இரு, என் புருஷனா தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கோ கதவை சாத்திட்டு போறேன், பத்திரமா இருமா. யாருங்க நீங்க? இந்த பக்கமா கர்ப்பிணி பொண்ணு யாராவது வந்தாங்களா? கொலை பண்றதுக்கு 2-3 பேர் வந்ததா சொன்னாங்களே, அதுல ஒருத்தனா இருப்பானோ? இல்லையே, யாரும் வரலையே. சரிங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒரு நிமிஷம் இருங்க. வந்திருக்கவனை பார்த்தா கொலை பண்ண வந்தவன் மாதிரி தெரியலையே. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்யூ மேடம். ம். மாறி, இப்ப கூட உன்னை தேடி ஒரு ரவுடி தான் வந்தான். நான் எதுவும் சொல்லல. இந்த ஏரியா முழுக்க உன்னை தேடிட்டு இருக்காங்க போல இருக்கு. நீ எதுவும் பயப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷன் என்னை தேடி இங்க வந்துருவாரு. உனக்கு ஒரு பிரச்சனையும் ஆகாது. நான் வெளியே போய் கதவு சாத்திட்டு மருத்துவச்ச கூட்டிட்டு வரேன். நீ இங்கே இருமா. வரேன். ஏய், வீட்ல இல்லாம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா? யோ, உள்ள வாயா, முக்கியமான விஷயம் சொல்றேன். என்ன? வாயா சொல்றேன். ஏண்டி, என்னடி முக்கியமான விஷயம்? யோ, இன்னைக்கு விடிய காலையில அம்மன் கோயில சுத்தம் பண்ணிட்டு வரலான்னு போனேன். அங்க போனா ஒரு கர்ப்பிணி பொண்ணு மயக்கத்துல படுத்திருந்தா. நல்ல வேலை நான் பார்த்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். என்னடி சொல்ற? கர்ப்பிணி பொண்ணா? நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தியா? ஆமா. எங்க அந்த பொண்ணு? எங்க கூப்பிடு பாக்குற? வீட்டுக்குள்ளதான் இருக்கா. இரு கூப்பிடுறேன். மாறி, மாறி, இங்க கொஞ்சம் வாயேன். இவரே என்னோட வீட்டுக்காரர் தான். இந்த பொண்ணோட வயித்துல இருக்க குழந்தைய கொலை பண்றதுக்கு சில பேர் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 ரவுடிங்க வந்துட்டு போயிட்டாங்க. பிரசவ வழியில வேற இவங்க இருக்காங்க. அதனால இவங்களை தனியா விட்டுட்டு போய் மருத்துவச்ச கூட்டிட்டு வர்றதுக்கு மனசு வரல. நான் இவங்களுக்கு துணையா இங்கே இருக்கேன். நீ போய் மருத்துவச்ச கொஞ்சம் கூட்டிட்டு வரியாயா? சரி சரி, நான் மருத்துவச்சி கூட்டிட்டு வரேன். நீ கதவை சாத்திட்டு பத்திரமா இங்கே இரு. சரி மாறி, நீ உள்ள போ. வரேன். ஆ